ஓகே. ஸோ நேற்று கண்டினியூ பண்ணோம். இன்னைக்கு மீதி கொஷின்ஸ் பர்சன்டேஜ்லாம் பார்த்துருவோம். நாளைக்கு வந்து வேற டாபிக். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் சப்போஸ் டு ரைட் ஒன் டெஸ்ட் பேஸ்ட் இன்னைக்கு பார்க்கறத பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதணும். நேற்று நீங்கள் டெஸ்ட் எழுதிருந்தீங்க, சிலர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தீங்க. ஏன், என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் கொஷின்ஸோட வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட போட்டுவிட்டேன். ஓகே, ஸோ டேக் திஸ் கொஷின், ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஷின். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து படித்து ஆன்சர் பண்ணுங்க. தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ண போது தான் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து திரும்ப பண்ண மாட்டீங்க. அதனால வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ். In a town, 60% of people watches the news on television, 40% news read newspaper, 30% வந்து both. அப்படின்னா இது ரெண்டுமே வாட்ச் பண்ணாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே இது வந்து டோட்டல். இது வந்து டெலிவிஷன், இது வந்து நியூஸ் பேப்பர், இது டெலிவிஷன், இது வந்து நியூஸ் பேப்பர். ஸோ டெலிவிஷன் வந்து 60னா இந்த என்டையர் சர்க்கிள் 60, சரிங்களா? இந்த என்டையர் சர்க்கிள் மொத்த வட்டம் 60. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் 40 அப்படின்னா இந்த ஃபுல் வட்டம் 40. பட் ரெண்டுக்கும் காமனா இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல இது வந்து 30 பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இது வந்து மொத்தம் 100. இந்த வெளியே இருக்க யூனிவர்சல் செட், இந்த ரெக்டாங்கிளா இருக்குல்ல, செவ்வகமா இருக்குல்ல, அது 100. அப்போ இது 60, 40. ஸோ இப்போ நமக்கு தெரியும் 60 + 40 100 - 30 70. இதெல்லாம் சேர்ந்து 70 வரும். அது என்ன, ஏ யூனியன் பி போடலாம், 70. அப்போ வெளியே இருக்கிறவங்க எத்தனை பேர்? வாட் இஸ் ஆன்சர்? அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். 10 செகண்ட் தான். வாட் இஸ் ஆன்சர்? ஸோ 60 - 30 30, உள்ள 30, இங்க 40 - 30 10. அப்போ 30 10 40 30 70. அப்போ உள்ள இருக்கிறதான் எதுவுமே படிக்காதவங்க. நியூஸ் பேப்பரும் பார்க்க மாட்டாங்க, டெலிவிஷனும் பார்க்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னா 30. இது சினிமா கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. நோட்ல ஆன்சர் பண்ணி இங்க டைப் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. If one number is 80% of the other and 4 times the sum of the squares is 656, then the numbers are. இதெல்லாம் வந்து ஆன்சர்ல இருந்தே போயிடலாம். நீங்க ஒன் நம்பர் இஸ் 80% of the other, ஒரு நம்பர்ல அது 80% அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 4 times the sum of the squares, 4 times the sum of the squares is 656. அப்ப இந்த நம்பர் என்ன, ஒரு எண்ணானது அந்த இன்னொரு எண்ணில் 80% ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இதை பாருங்களேன், 10 80, 10ல் 80% 8, 20ல் 80% 16. கரெக்ட். 6ல் 4ங்கிறது வந்து 80% கிடையாது, அது 60% வரும். 2/3 66 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இதுல இருந்து எதை கண்டுபிடிக்கும்? ஸோ ஒன்று ஆப்ஷன்ல இருந்து போகலாம். நீங்க ஆப்ஷன்ல 4 times the sum of the squares of the number, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி அதை 4ஆல் பெருக்கிறீங்கன்னா 656 வரும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன? எக்ஸாம்பிள் 8யும் 10யும் எடுத்துக்கிறீங்கன்னா இது 64, இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. ஸோ அப்போ 164. 164 4ஆல் பெருக்கிறீங்கன்னா 656 வருமா? கரெக்ட், 656 வரும். அப்போ ஆன்சர் எது அப்படின்னா 8, 10. யூ கேன் சால்வ் மேத்தமேட்டிக்கலி ஆல்சோ. ஒரு எண்ணுங்கிறது எக்ஸுங்கிறது ஒய்ல 80%. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன சொல்றாங்க? 4 × x² + y² is equal to 656. ஸோ இதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். பட் அதை விட ஈஸியர் இது அப்படின்னா கோயிங் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியர். அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. If the height of the rectangle is increased by, இப்போ இன்க்ரீஸ்ட்னா சொல்லியிருக்கேன், இந்த பவர்ஃபுல் ஃபார்முலா x + y + xy / 100. அடுத்து டிக்ரீஸ்ட் பை, இன்க்ரீஸ்ட்னா பிளஸ், டிக்ரீஸ்ட்னா மைனஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? வெரி குட். சில பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க, மற்றவங்களாம் என்ன பண்றீங்க? இங்கே கிளாஸ் அட்டன் பண்ண ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ரெக்கார்டை பாருங்க. +30 - 20 - 30 × 20/100. ஸோ +4 ஒரு அல்டிமேட்டா. ஸோ அப்படின்னா 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். பரப்பளவில் மாற்றம். அப்போ ஆப்ஷன்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். 4% இன்க்ரீஸ், 4% டிக்ரீஸ் அப்படின்னு கேட்கணும், நல்ல கொஸ்டின்ஸா இருந்தா. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஒரு முதலீட்டாளர் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும் 1/4 5% வருமானத்தையும் மீதமுள்ள தொகையில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் என்ன? மொத்த பணத்துல எவ்வளவு அவருக்கு வருமானம் வருது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்றதுல
அப்ப நீங்க என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னா நீங்க என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இங்க வந்து நமக்கு இந்த 2/3 கீழே பாத்தீங்கன்னா 4 3 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 12 இருந்துச்சுன்னா ரெண்டுமே அடிபட்டுற மாதிரி இருக்கும். சோ அப்ப 12ல 100 அப்படின்னா எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஏன் 1200 வச்சிருக்கேன் அப்படின்னா 1200 எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். அப்போ வருமானம் பாருங்களேன், வருமானம் 1200ல 2/3. 1200ல 2/3 எவ்வளவு? 2/3 ஆஃப் 1200. 2/3 ஆஃப் 1200 எவ்வளவு? 800. சரி, 800ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது இவருக்கு? 800ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது? 800ல வந்து பாத்தீங்கன்னா 4% ரிட்டர்ன் கிடைக்குது. அப்ப 4%ங்கிறது என்னது? 1%ங்கிறது 8, 4%னா 32. 800 ரூபாயில 32 வருமானம் கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 1/4ல 5% வருமானம். 1/4னா எவ்வளவு? 1200ல 1/4 எவ்வளவு? 1200ல 1/4 அப்படிங்கிறது வந்து 1/4னா 4வது 1/4 ஆஃப் 1200 300. 300ல எவ்வளவு வருமானம்னு பாத்தீங்கன்னா 300ல வந்து 5% வருமானம். 5% 300ல வருமானம்னா 15 ரூபாய். அடுத்து 3ங்கிறது என்னதுன்னா மீதமுள்ள தொகை எவ்வளவு? 800 300. 1200ல 800 300. அப்போ 1100 போச்சு. மீதி உள்ளது 100 ரூபாய் தான். இந்த 100 ரூபாயில எத்தனை சதவீதம்னா 6% வருமானம். அப்ப 100 ரூபாயில 6%னா 6 ரூபாய் தான். அப்ப இதெல்லாத்தையும் கூட்டுங்க. 5 2 7 6 13க்கு 3 மீதி 1 5 53. அப்போ ஒரு வருமானம் எவ்வளவு? 53 ரூபா. 53 ரூபா வருமான சதவீதம். 53 ரூபா எதுல? 1200 ரூபாயில இன்டூ 100. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 53/12. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? என்ன நம்பர் வேணா எடுத்துக்கலாம். நான் ஏன் 1200 எடுத்தேன் அப்படின்னா 1200 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2/3 1/4 எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 120 கூட எடுத்து பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் அப்படிதான் சார். The difference between 80% of a number and 60% of the same number is 1200. அதாவது ஒரு நம்பரோட 80% 60%. இது நான் நேற்று பார்த்தோம். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20%. அப்போ 20% is equal to 1200. 20% 1200னா டோட்டல் நம்பர் எவ்வளவு? 100%. 100% எவ்வளவு அப்படின்னா 1200/20 into 100. அல்லது பார்த்தாலே தெரியும், 5ஆல பெருக்கிற மாதிரி வரும். ஏன்னா 20% 1200, 100% 5ஆல பெருக்கணும். ஸோ அந்த 5ஆல பெருக்கிறதா எப்படி வரும்? ஸோ 12 5 60. அப்போ திஸ் இஸ் 6000. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களா? இந்த 6000த்துல 25% என்னது? 6000த்துல 1/4 என்னன்னு கேட்குறாங்க. 25%னா 1/4. 1/4னா எவ்வளவு? 1500. வெரி குட், ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மற்றவங்களும் பண்ணுங்க, ஃபாஸ்டாகவும் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அந்த டைப்ஸ், இதெல்லாம் கேட்குற டைப்ஸ். A student gets 31% in an examination but fails by 12 marks. 31% எடுத்தா 12 மார்க்கு தேவைப்படுது. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination. சரியா? அப்போ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 31% எடுத்தா 35ங்கிறது பாஸ் பர்சன்டேஜ். அப்ப அந்த 12ங்கிறது என்னது அப்படின்னா இந்த 4%, ரெண்டுக்குள்ள 4%. அப்ப 4% தான் 12. 4% 12னா வாட் இஸ் த டோட்டல் மார்க்ஸ்? வாட் இஸ் 100%? அதான் கேட்கறாங்க. 4 அப்படின்னா திரும்ப சொல்லியிருக்கேன், 12/4 into 100. அல்லது 25ஆல பெருக்க வேண்டியதுதான். வாட் இஸ் 25 into 12? 300. ஸோ மொத்த மார்க் எவ்வளோனா 300. புரியுதா? போன ப்ராப்ளமே தான், அதே டைப் தான். பர்சன்டேஜ் திரும்ப சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியானதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். எல்லா இடத்துலயும் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய டாபிக். கான்செப்ட் புரிஞ்சுட்டுன்னா ஈஸி, ரொம்ப ஈஸி, டெட் ஈஸி. இல்லைன்னா குழப்பற மாதிரி இருக்கும். 20% ஆஃப் எப்பவுமே இந்த ஆஃப்னு வந்துட்டா பெருக்கலை போட்ட வேண்டியதுதான். அப்போ 20%னா 20/100. எப்பவும் பர்சன்டேஜ்னா 20/100 போட்டோம். ஆஃப்னா இன்டு. அப்போ P plus Q ஈக்குவல் டு 50/100 ஆஃப் P minus Q. அப்போ இது ரெண்டையும் சொல்லுங்க, 100 அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ 2P இந்த பக்கம் 2P plus 2Q, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5P minus 5Q. அப்போ Q அந்த பக்கம், இந்த P அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 3P ஆகும். இந்த பக்கம் P எடுத்தீங்கன்னா 3P ஆகும். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா 7Q ஆகும். அப்போ வாட் இஸ் P/Q? P/Qங்கிறது 7/3. ஸோ ஆன்சர் என்னதுன்னா 7/3. ஸோ P is to Qன்னு கேட்குறாங்க. இப்போ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். Pக்கு 7, Qக்கு 3. நான் 2P எந்த பக்கம் கொண்டாண்டேன், 5Q எந்த பக்கம் கொண்டாண்டேன். ஸோ இது 7Q, அது 3P.
அப்போ P/Qங்கிறது 7. therefore 7 இதுதான் 2 ரேஷியோ இருக்கு. 7:3யும் 3:7 இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லா பாருங்க. 3:7 7 எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஆன்சர்? ஈஸியான கொஸ்டின்ஸ், ரேஷியோல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து பார்க்க போறதெல்லாம் எல்லாமே பிஓ கேட்பாங்க. இது பிஓ கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்ட் ஒண்ணுதான். 14% ஆப்சென்ட்ன்றாங்க. 14% ஆப்சென்ட் அப்படின்னாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட்ன்றாங்க. அப்போ 14% கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், கழிச்சுக்கலாம், அல்லது மீதி உள்ளதை எடுத்துக்கலாம். ஸோ 14% கண்டுபிடிங்க. ஸோ வாட் இஸ் 14% ஆஃப் 14% ஆஃப் 50? 14% ஆஃப் 50 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு? 7. 7 பேரு ஆப்சென்ட். அப்போ பிரசன்ட் எவ்வளவு பேரு? 43. சூப்பர். அடுத்த கேள்வி. வாட் இஸ் ஆன்சர்? இது ரொம்ப ஈஸி. இது பிஓ கொஸ்டின்ஸ் தான். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆர்டிகல் 2 consecutive discount. 2 consecutive discountனா ரெண்டுமே டிஸ்கவுண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ -25 -20 +20 × 25/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அடிச்சிங்கன்னா 5, இதை அடிச்சிங்கன்னா ஒரு 5. அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 45 -45 +5 -40. அப்போ -40ங்கிறது தள்ளுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. ஸோ இதுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்முலா. whenever P becomes Q, what is the percentage change? percentage சேஞ்ச்னா அது பிளஸ்ஸா இருக்கலாம், இன்க்ரீஸா இருக்கலாம். சதவீத மாற்றம். Q minus P by P into 100. Q minus P by P into 100. 20,000 25,000 ஆயிருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். வாட் இஸ் ஆன்சர்? இது 20,000, இது 25,000. இல்லைன்னா இதெல்லாம் பேனா எடுக்காமே போடலாம். பேனா எடுக்காம எப்படி போறது? 20,000 25,000 இருக்கு, 5,000 கூடி இருக்கு. 20,000க்கு 5,000 கூடி இருக்கு. 20,000த்துல 5,000ங்கிறது வந்து 1/4 எவ்வளவு? 25%. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பேனாவே எடுக்க தேவையில்லை. ஆர் யூஸ் த ஃபார்முலா. வாட் இஸ் ஆன்சர்? 0.01 is what percentage of 0.1? 0.01 is equal to what percentage of 0.1 சொல்றேன். அவ்வளவுதான். இது 0.01ங்கிறது வாட் பர்சன்டேஜ்னா தெரியாது. எக்ஸ் பெர்சன்டேஜ், x/100 ஆஃப் 0.1 சொல்றாங்க. ஸோ இதை ஆன்சர் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. வாட் இஸ் எக்ஸ்? கரெக்டா சொல்லுங்க. அங்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கணும். கரெக்டா பண்ணுங்க. எவ்ரிஒன் ட்ரை. நான் போட்டே வேற, அதை நீங்க சுருக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் 10%. வெரி குட். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. டிங்கிறது எவ்வளவுன்னு கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா டிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப டியை வச்சு சி கண்டுபிடிங்க, அப்படி அப்புறம் பி கண்டுபிடிங்க, அப்புறம் ஏ கண்டுபிடிங்க. அப்படியே பேக்ல இருந்து வாங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த ஆன்சர்? வேறுங்க, டி கொடுத்துட்டாங்க. டி வந்து 320. அப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். சி என்பவர் டிஐ விட 25% அதிகம் பெற்றுள்ளார். அப்போ சியோட மார்க் எவ்வளவு அப்படின்னா இதை விட 25% அதிகம். அப்போ 25% அதிகம்னா 320. இதுல 25%னா 1/4. 1/4னா எதுனா 8 80. ஸோ அப்போ சியோட மதிப்பெண் வந்து 400. புரியுதா? சி 400. அப்போ சி 400னா பி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்பதே போனாதான் நமக்கு ஏக்கு போக முடியும். பி வந்து சியை விட 10% குறைவாக இருக்கு. அப்போ 400 இருக்குல்ல, அப்ப 400ல 10% 40. அப்போ 360. யாரு? 360 வந்து பி. ஏ எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஏ என்பவர் பிஐ விட 25% அதிகம் பெற்றார். பிஏ விட 25%. பிக்கு வந்து 360. அதுல 1/4 வந்து 90. ஸோ அப்போ ஏயோட மார்க் எவ்வளவு அப்படின்னா 360 + 90 எவ்வளவு? 450. ஸோ ஆன்சர் வந்து 450. வெரி குட். எல்லாரும் 450 போட்டிருக்கீங்க. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஷேர் பண்றேன். இப்போ பார்த்ததை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் எல்லாரும் ஃபுல் ஸ்கோர் எடுக்கணும். லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா 98403 98093க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்போஸ் இது பின்னாடி பார்க்குறவங்க, இன்னைக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு வரல சார் அப்படின்னா, இந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா இங்கே உங்க கீழே உள்ள லிங்க் ஒர்க் ஆகும். அதை எடுத்துட்டு இந்த டேக் திஸ் டெஸ்ட் லிங்க் காப்பி அடிக்கங்க. ஸோ எவ்ரிஒன் டேக் திஸ் டெஸ்ட். கம்மியாகுது அதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாரும் இந்த டெஸ்ட் எழுதணும். அதான் சொன்னேன்.